உன் பாட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீயும் உன் அப்பா மாதிரியே உன் பாட்டிய பார்த்தாலே இன்னும் பயந்து நடுநடுங்க தானே செய்யற. இப்படி பாட்டிக்கு பயப்படுற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தென்றல் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? எங்க வாழ்க்கை மாதிரியே தென்றலோட வாழ்க்கையும் வீணா போயிடாதான்னு சாரதாக்கா கேள்வி கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இல்லையா ஆகாஷ்? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உனக்கு உன் பாட்டிய பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ உன் பாட்டிய பத்தி யோசிக்காம தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ அப்பவும் நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி உன் பாட்டி பக்கம் தானே நின்ன. அந்த ஒரு விஷயம் தென்றல ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனாலதான் தென்றல் உன்னை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சான். ஆகாஷ், தென்றல் மனசுல நீ திரும்பவும் இடம் பிடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிமா? சித்து மேல தென்றலுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஆனா அந்த அபிப்பிராயம் என்னைக்குமே காதலா மாறாது. சித்துவை எப்பவுமே தென்றல் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாப்பான். அப்படி இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கு யாராவது உதவி பண்ணா அவங்களையும் தென்றலுக்கு பிடிக்கதானே செய்யும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலமா. 1000 இருந்தாலும் சித்து உனக்கு அண்ணன் தானே. அவன்கிட்ட நீ எந்த ஈகோவும் பார்க்காம அவனை நல்ல விதமா கவனிச்சுக்கோ. அவனுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீ தேடி தேடி போய் அவனுக்கு உதவி செய். அப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், தென்றலுக்கு உன் மேல திரும்பவும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகாஷ். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி சித்துக்கு நான் என்ன உதவி பண்ணாலும் தென்றல் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாமா. ஆகாஷ், எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தென்றல் என்கிட்ட என்ன திரும்ப சொன்ன? இந்தாங்க. எனக்கு எதுக்கு பணம்? எனக்கும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டிருக்கீங்க. உனக்கா நான் இதை கூட பண்ணக்கூடாதா? நான் என்ன உங்களுக்கு வேற்று மனுஷனா? அப்போ நீங்க என்ன எனக்கு சொந்தமா? நீங்க எனக்கு எப்பவோ வேண்டாதவரா ஆயிட்டீங்க ஆகாஷ். இதை நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இனிமே இதை நீங்க மறக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் யாரோ தான். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. இதுக்கு மேல நான் என்ன பண்ணாலும் தென்றலுக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் வராதுமா. அப்படி சொல்லாத ஆகாஷ். தென்றல் மேல உனக்கு இருக்கிற காதல் உண்மையா இருந்தா அந்த காதலை தென்றலை உன் கூட திரும்பவும் சேர்த்து வைக்கும். அம்மா, தென்றல் மேல எனக்கு இருக்கிறது உண்மையான காதல் தானம்மா. ஆகாஷ், அத நீ தென்றலுக்கு புரிய வைக்கணும் ஆகாஷ். அதான் எப்படிமா? இனிமேலாவது தென்றல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ உன் பாட்டியை விட தென்றலுக்கு தான் முக்கியத்துவம் தருவேங்கிறத தென்றலுக்கு நீ தெளிவா புரிய வைக்கணும். தேவையில்லாம உன் பாட்டிக்கு நன்றி கடன் அது இதுன்னு யோசிக்காம தென்றல் தான் எனக்கு முக்கியங்கிறத நீ சுயமா முடிவெடுக்கணும். அதே மாதிரி அத தென்றலுக்கும் நீ தெரிய வைக்கணும். இது மூலமா உன் பாட்டி உன் மேல கோவப்படதான் செய்வாங்க. ஆனா தென்றல் உன்கிட்ட சமாதானம் ஆயிடுவா. இங்க பாரு ஆகாஷ், இப்ப உனக்கு உன் பாட்டியோட கோவத்தை விட தென்றலை சமாதானப்படுத்துறதுதான் முக்கியம். ஆகாஷ், அம்மா சொல்றத கேளுப்பா. இனிமே தென்றல் விஷயத்துல நீ உன் பாட்டிய சுத்தமா கண்டுக்காத. அப்பதான் தென்றல் உனக்கு திரும்பவும் கிடைப்பா. உன் பாட்டிக்கு உன்னோட காதலை விட உன்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வீம்புதான் முக்கியம்.
அதனால தயவு செஞ்சு இனிமே தென்றல் விஷயத்துல உன் பாட்டிய பத்தி யோசிக்கவே யோசிக்காத. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தென்றல் உன்கிட்ட சமாதானமாவா. சாரதாக்காவும் தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற எண்ணத்தை கைவிட்டுருவாங்க. இங்க பாரு ஆகாஷ், திரும்பவும் அம்மா சொல்றேன், தென்றல் விஷயத்துல உன் பாட்டி உனக்கு 2ஆம் பட்சம் தானே. நீ சுயமா எப்ப முடிவெடுக்கிறியோ அப்பதான் தென்றல் உனக்கு திரும்பவும் கிடைப்பா. நான் சொன்னத நைட்டு முழுக்க நல்லா யோசிச்சு பாரு ஆகாஷ். ஏய் நெல்லடி. உனக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. மரியாதையா உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. இப்போ நீயா இங்க இருந்து கிளம்ப போறியா இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளட்டுமா? அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு இப்ப மாதவியை வீட்டை விட்டு போன்னு சொல்றீங்க? ஏன் உன்கிட்ட அந்த காரணத்தை நான் சொல்லியே ஆகணுமா? ஏய், இன்னும் ஏண்டி நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பிடு இங்க இருந்து. ஆண்டாள், என்ன பிரச்சனை? மாதவிய வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணான்னு அவகிட்டயே கேளுங்க. என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குற? இப்போ நீ ஆகாஷ் கிட்ட என்னடி சொல்லிக்கிட்டு இருந்த? ஓ, நான் ஆகாஷ் கிட்ட பேசிட்டு இருந்தத இவங்க மறைஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க போல. இந்த கேவலமான பொட்டு இவங்களை விட்டு எப்பதான் போகுமோ? என்னடி உம்முன்னு நின்னுகிட்டு இருக்க? நீ ஆகாஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கண்டதையும் சொல்லி கொடுத்து என் பேரனை எனக்கு எதிரா திருப்ப பாப்ப? எங்க இருந்துடி வந்துச்சு உனக்கு இந்த தைரியம்? அம்மா, மாதவி ஆகாஷ் கிட்ட அப்படி என்னம்மா பேசினா? நான் அந்த தென்றல இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழைய விட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவ என்னடானா அந்த தென்றலை எப்படியாவது ஆகாஷோட திரும்ப சேர்த்து வச்சு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துடலான்னு திட்டம் போடுறான். பாக்க ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இவ ஆகாஷ் கிட்ட என்னெல்லாம் சொல்றான்னு தெரியுமா? உனக்கு தென்றல் திரும்ப கிடைக்கணும்னா இனிமே நீ உன் பாட்டி பேச்ச கேட்காத, உன் பாட்டிய சுத்தமா மதிக்காத. தென்றல் விஷயத்துல இனிமே நீ உன் பாட்டிய பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறத தென்றலுக்கு எப்படியாவது புரிய வச்சுடு. அப்படி இப்படின்னு சொல்லி ஆகாஷுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த சித்துவுக்கு ஆகாஷ் தேடி தேடி போய் சேவகம் பண்ணணுமா?
அப்பதான் தென்றல் மனசு மாறி அவனை திரும்ப ஏத்துக்குவான்னு சொல்லி ஆகாஷ தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நான் இவளை இந்த வீட்ல விட்டு வைக்கலாமா? ஏய், இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. மரியாதையா போடி இங்க இருந்து. போடின்னு சொல்றேன்ல, போக மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ண? நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? என்ன தப்பு பண்ணியா? எனக்கு பிடிக்காத அந்த தென்றலை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க நினைச்சதும், அதுக்காக என் பேரனை எனக்கு எதிரா திருப்பணும்னு நினைச்சதும் தப்பு இல்லையாடி உனக்கு? தப்பே இல்ல. என்னது? ஒரு அம்மாவா என் பிள்ளைக்கு எது சரின்றத நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பேரனை எனக்கு எதிரா திருப்ப நினைச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே இவ்வளவு தெனாவட்டா பேசுவேன். இனி நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. போடி இங்க இருந்து. அத்தை, விடுங்க அத்தை. அத்தை, ஏய், விடுங்க. போடி. அத்தை, விடுங்கன்னு சொல்றேன்ல. போடின்னு சொல்றேன்ல. அம்மா, நீங்க போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நான் எந்த நாதியும் இல்லாத பழைய மாதவி கிடையாது. இப்ப எனக்கு ஒண்ணுன்னா ஏன்னு கேக்குறதுக்கு ஆகாஷ், சித்துன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பத்தாததுக்கு என் கூட பிறக்காத அக்கா சாரதா இருக்காங்க. ஏற்கனவே நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புனப்போ சாரதாக்காவும் சித்துவும் வீட்டுக்கு வந்து உங்களை ஒரு வழி பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, என் புள்ள ஆகாஷுக்கு தென்றல் தான் பொருத்தமான பொண்டாட்டி. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்படி மிரட்டினாலும் சரி, இனிமே இந்த மாதவி பயப்பட மாட்டா. ஏன் உயிரை கொடுத்தாவது ஆகாஷையும் தென்றலையும் ஒண்ணு சேர்த்து வச்சே தீருவேன். இது சத்தியம். இந்த மாதவி எந்த தைரியத்துல ஆகாஷைய தென்றலையும் ஒண்ணு சேர்த்து வச்சே தீருவேன்னு நம்ம கிட்ட சத்தியம் பண்றா? என்ன மீறி இவனால ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? நான் விட்டுருவேனா? ஏய் மாதவே, நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற அளவுக்கு வந்துட்டல்ல? இருடி, இப்பவே உன் சவாலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன இவங்க கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க. உன்கிட்ட ஆகாஷ் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க பேர ஆகாஷ் இன்னும் அந்த தென்றல தான் நினைச்சிட்டு இருக்காரா? ஆமா தாரா, அவன் மனசை என்னால மாத்த முடியல. கட்டுனா தென்றலை தான் கட்டுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான்.
பத்தாததுக்கு அவன் அம்மா மாதவியும் அவனை ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கா. ஆகாஷ் அம்மாவா? அவங்க என்ன பண்றாங்க? தென்றல் ஆகாஷ திரும்ப மன்னிச்சு ஏத்துக்கணும்னா ஆகாஷ் ஏன் பேச்ச கேட்க கூடாதுன்னு மாதவி ஆகாஷ பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீங்க அவங்கள சும்மாவா விட்டீங்க? அவ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அவளை கழுத்த பிடிச்சு வெளியில தள்ள போனேன். ஆனா அவ என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்கிறா. தான் உயிரை கொடுத்தாவது ஆகாஷையும் தென்றலையும் ஒன்னு சேர்த்து வைப்பேன்னு என்கிட்ட சவால் விடுறா. நிஜமாவா? அவங்கள உங்ககிட்ட இவ்ளோ தைரியமா பேசுறாங்க? அவங்க உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்கன்னு சொன்னீங்களே. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தாலே அந்த மாதவிக்கு பயத்துல உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா இப்போ அவளுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. காரணம் அந்த சாரதாவும் அவ பையன் சித்துவும் கொடுக்கிற தைரியம்தான். அது மட்டும் இல்லாம ஆகாஷும் இப்ப மாதவிய அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். இவங்க 3 பேரும் இருக்கிற சப்போர்ட்ல தான் அந்த மாதவி என்கிட்ட இவ்வளவு கொழுப்போட பேசிக்கிட்டு திரியறா. ஒருவேளை அவ சொல்லி கொடுக்கறது எல்லாம் நம்பி ஆகாஷ் என் பேச்ச மதிக்காம நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த விஷயம் தென்றலுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தென்றலுக்கு ஆகாஷ் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். கோபம் குறைஞ்சிடுச்சுன்னா தென்றலுக்கு மெல்ல மெல்ல ஆகாஷ் மேல நல்ல அபிப்பிராயமும் வரும். அதுக்கப்புறம் அவ ஆகாஷ மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. போது நிறுத்துங்க. யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த தடவை ஆகாஷ் எனக்கு கிடைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் மொத்தமா காலி பண்ணிடுவேன்.